வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் நேற்றைய தினம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடை பற்றி சொல்லியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு தான். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கை நான் மேலே இருக்க ஐகார்டில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான். சனிக்கிழமை எவ்வளவு சிறப்போ அதே மாதிரி தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையும் வியாழக்கிழமையும். ஏற்கனவே நம்ம புதன்கிழமை வழிபாடை பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை வழிபாடை பற்றி பார்க்கலாம். வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா குருவுக்கு உரிய நாள், குபேரருக்கு உரிய நாள். இந்த நாளில் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செல்வ செழிப்போட உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் இதை நீங்கள் செய்கிறப்பவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் செய்யணும். அப்போ தான் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய முடியும். இப்போ நம்ம அந்த வழிபாட்டுக்கு வந்துடலாம். அந்த திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரன். குபேரருக்கே சொந்தமான நாளாக சொல்கிறது தான் இந்த வியாழக்கிழமை. வியாழக்கிழமை சாயங்கால நேரத்தில் இந்த வழிபாடை நம்ம செய்யணும். அதாவது இன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே சாயங்காலம் 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் குபேர நேரம். இது புரட்டாசி மாத வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்னுமே சிறப்பு இந்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். புரட்டாசி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம சாயங்கால நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க. அதில் பெருமாளுக்கு பிடிச்ச பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் இந்த 3 பொருட்களையும் கொஞ்சமாக எடுத்து அதை ஒரு பேப்பரில் வச்சு இடிச்சுக்கோங்க. இடித்ததுக்கு அப்புறம் இடிக்கிறப்ப அதுலேருந்து நல்ல வாசனையான வெளிவரும். பச்சை நிறம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரிய நிறம், புதன் பகவானுக்கு உரிய நிறம். அதனால தான் பச்சை துணியை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா புதன் கிரகத்துக்கு உரிய மாதம். இப்போ நம்ம இடித்து வச்சிருக்க இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனை நிறைந்த பொருட்கள் இல்லையா? அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த துணியில் வச்சு ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கோ இல்லை என்ன மாதிரியான கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. அது பண கஷ்டமாக இருக்கலாம், நல்ல வேலை கிடைக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி மனசார வேண்டிக்கிட்டு அந்த முடிச்சை கொண்டு போய் அப்படியே உங்களுடைய பீரோலையோ இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ நீங்கள் கொண்டு போய் வச்சிருங்க. நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக அந்த இடத்துலையும் இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். நீங்கள் இந்த வழிபாடை எங்கே செஞ்சாலும் சரி அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் மட்டும் மறக்காமல் கொண்டு போய் வச்சிருங்க. இதை நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். அவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்போ நம்ம இதில் வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வாசம் இருக்கிற வரைக்கும் பீரோவில் அப்படியே இருக்கட்டும். எப்போ உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வாசம் குறையுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு வியாழக்கிழமையாக பார்த்து அந்த வியாழக்கிழமையும் நல்ல நாளாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த முடிச்சை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கால்படாத இடத்துலையோ இல்லை தண்ணியிலையோ கொண்டு போய் போட்டுட்டு திரும்பவும் இது எல்லாத்தையும் அதில் வச்சு முடிச்சு மாதிரி கட்டிட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு கொண்டுட்டு போய் திருப்பி எடுத்த இடத்துல வச்சிருங்க. இதை நீங்கள் பண்ணுறப்ப லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது எப்போதுமே நிரந்தரமாக நிலைச்சிருக்கும். கையில் பணமே இல்லை அப்படிங்கிற நிலை உங்களுக்கு வரவே வராது. பெருமாளுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட எல்லாருமே இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றமானது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு, இதுலேருந்து நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் நவராத்திரியுடைய கடந்த இந்த 4 நாட்களுக்கான பதிவு நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு 5ஆம் நாள் பதிவு வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.